வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்ல வந்து அதிகமான மதிப்பெண்கள் பெறுவது எப்படி? அதுக்கு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும்? அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். லாஸ்ட் இயர் எக்ஸாம்ல பார்த்தீங்க அப்படின்னா, 814 வேக்கன்ட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா, இப்போ வந்து 39 வேக்கன்ட் ஆயிட்டு. ஸோ ரொம்ப குறைவு. ஸோ இந்த 39 வேக்கன்ட்ஸ்ல நமக்கு வந்து அரசு வேலை அப்படிங்கக்கூடிய கனவு வந்து ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ அதனால எந்த வழிகள்ல வந்து நம்ம ரொம்ப எஃபோர்ட் போட்டு படிச்சா, எந்தெந்த மாதிரி வந்து நம்ம படிச்சோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த அரசு வேலை அப்படிங்கக்கூடிய கனவு நனவாகி நம்மளோட கைகள்ல வந்தடையும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த 39 வேக்கன்ட்டுமே நமக்கு வந்து கம்யூனிட்டி வைஸா வந்து பிரிச்சு பிரிச்சு தான் குடுப்பாங்க. அது ஒரேடியா ஃபர்ஸ்ட்டு 39 ரேங்க்ல வந்திருக்கவங்கள வந்து குடுக்கற போறதில்ல. ஸோ அதையும் வந்து கம்யூனிட்டி வைஸா தான் பிரிச்சு பிரிச்சு அத ப்ரியாரிட்டி பொறுத்து தான் நமக்கு தருவாங்க. ஸோ அதனால ஜெனரல் டர்ன்ல வந்து நம்ம வந்து வந்தா மட்டும் தான் வேலை அப்படிங்கக்கூடிய ஒரு அ எண்ணம் வந்து நமக்குள்ள கன்ஃபார்ம் வந்து அப்படியே வந்துர வேண்டியதுதான். அத அப்படியே நீங்க பதிச்சு வைக்கிறது நல்லது. ஸோ ஜெனரல் டர்ன்ல வரணும் அப்படின்னா, கண்டிப்பா நெறைய மார்க் எடுக்கணும். ஸோ அந்த நெறைய மார்க்ல வரணும். நெறைய மார்க் எடுத்தா மட்டும் தான் நம்ம வந்து ஜெனரல் டர்ன்ல வர முடியும். ஸோ அத வந்து நீங்க ஞாபகத்துல வச்சுட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்றது நல்லது. ஸோ எந்தெந்த வழிகள்ல ப்ரிப்பேர் பண்ணலாம்? எப்படி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? அப்படிங்கிறத பத்திய டிப்ஸ வந்து நான் இந்த வீடியோல குடுத்துருக்கேன். ஸோ இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோவ நீங்க பார்க்குறீங்க, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டடா கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ உங்களோட கமெண்ட்ஸையும் குடுக்க மறந்துடாதீங்க. ஸோ கமெண்ட்ஸ் வந்து நீங்க ஒவ்வொரு வாட்டியும் பதிவிடும்போது இந்த யூடியூப் வீடியோஸுக்கான நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கக்கூடிய கருத்துக்கள் வந்து எனக்கு தெரிய வரும். ஸோ அதனால கண்டிப்பா உங்களோட கமெண்ட்ஸ வந்து மறக்காம பதிவிடுங்க. ஸோ இப்போ வந்து வீடியோக்கு போலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எப்படி எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட்லி நோ அபவுட் த சிலபஸ். சிலபஸ் வந்து கண்டிப்பா வந்து நீங்க கண்டிப்பா வந்து தரவா தெரிஞ்சு வச்சுக்கிடணும். சிலபஸ வந்து தெரிஞ்சுக்காம நீங்க போய் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா, அது படிச்சும் பிரயோஜனம் இல்ல என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டு சிலபஸ் வைஸ் நல்லா தரவா தெரிஞ்சுக்கிறது நல்லது. நீங்க வந்து ஏதாவது ஒரு புக்க வந்து ரெஃபர் பண்ணுவீங்க. இல்ல கடையில மார்க்கெட்ல வந்து டிஆர்பி அதிக மதிப்பெண் பெறணும் அப்படின்னா, இந்த புக்க ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கடையில நெறைய புக்ஸ் வந்து விற்பாங்க. ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் நீங்க வாங்கி நீங்க ரெஃபர் பண்ணுவீங்க. பட் உங்களுக்கு அந்த சிலபஸ பத்தி நாலேட்ஜே இல்லாம இருந்துன்னா, எப்படி வந்து படிச்சு எப்படி அது வந்து ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஸோ அதனால நீங்க கண்டிப்பா வந்து சிலபஸ வந்து கம்ப்ளீட்டா நீங்க பண்றது நல்லது. ஸோ அப்படி இருந்தா மட்டும் தான் ஒரு சப்ஜெக்ட்ட நீங்க படிக்கிறீங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து கம்யூனிகேஷன் நெட்வொர்க். ஸோ அந்த சிலபஸ வந்து நீங்க பண்ணா மட்டும் தான், அதுல எந்தெந்த டாபிக்லாம் கேட்குறாங்க அப்படிங்கக்கூடிய ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். ஸோ வளவளன்னு படிக்காம குறிப்பிட்ட டாபிக்ஸ மட்டுமே நீங்க என்ன செய்யலாம்னா, நல்லா ரெஃபர் பண்ண முடியும். ஸோ அதனால எப்பவுமே சிலபஸ தெரிஞ்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கம்பேர் 2 ஆர் மோர் புக்ஸ் 2 ஆர் 3 மோர் புக்ஸ் அண்ட் டேக் நோட்ஸ் அண்ட் ரைட் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் யுவர் ஓன் வே. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு டாபிக் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா 2, 3 புக்ஸையாவது கண்டிப்பாக ரெஃபர் பண்ணணும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி இது கிடையாது. ஒரு மேஜர் சப்ஜெக்ட்ல தான் நமக்கு கேட்குறாங்க. அதுவும் வந்து குவாலிஃபிகேஷன் எம்இ வித் பிஎட் வரைக்கும் வந்தாச்சு. ஸோ அதனால் ரொம்ப டஃப்பாக இருக்குது எக்ஸாம். ஸோ கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே தெரியும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், ரொம்ப டஃப்பாக வர இருக்குது. ஸோ அப்படின்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ எம்இ சிலபஸ் பேஸ் பண்ணி வந்து கூட இருக்குது. இப்போ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பழைய கொஸ்டின் பேப்பரை பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து கேள்விகள் வந்து எம்இ சிலபஸ் ரேஞ்சுக்கு வந்து இருக்குது. அ எம்ஃபில் படிக்கிறவங்க லெவலுக்கு அந்த கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ நெறைய பேர் வந்து எம்எஸ்சிலாம் வந்து டிஸ்டன்ஸில பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட நெறைய புக்ஸ் கூட இல்லாம இருக்கும். ஸோ பிஜி வந்து டிஸ்டன்ஸில பண்ணவங்களுக்கு வந்து ரொம்ப டச் இல்லாம கூட இருக்கும். நெறைய பேர் வந்து ஜாப் வந்து கன்டின்யூ பண்ணாம வீட்ல இருப்பாங்க. சிலர் வந்து அ அவங்களோட சப்ஜெக்ட் அவங்க படிச்ச சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி இல்லாம வேற ஏதாவது வேலை பார்க்குறவங்களும் நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால அந்த அம் அவங்களோட அந்த சப்ஜெக்ட் நாலேட்ஜ் வந்து ரொம்ப விட்டு போயிருக்கும். சிலர் வந்து புதுசா தான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வரவங்களாக இருப்பாங்க. ஸோ அப்படிங்கச்சுல நமக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு டாபிக்க நீங்க ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா, 2, 3 புக்ஸாவது நீங்க வந்து ரெஃபர் பண்றது நல்லது. அப்பதான் வந்து ஒரு புக்ல இருக்கக்கூடிய டாபிக் வந்து இன்னொரு புக்ல இல்லாம இருந்தாலும் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அதனால ஒரு டாபிக்க நீங்க ரெஃபர் பண்ணும்போது 2, 3 புக்ஸாவது ரெஃபர் பண்றது நல்லது.
அதெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணிட்டு, நீங்க வந்து அத அப்படியே நீங்க ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி அம் ஒரு பேப்பர்ல ஒரு பெரிய லாங் நோட்லயோ அல்லது ஏதாவது டைரியிலயோ நீங்க வந்து எழுதி வச்சீங்க அப்படின்னா, நீங்க எக்ஸாம் டைமோ இல்லன்னா ரிவைஸ் பண்ணும்போது ஒரு வாட்டி நீங்க ரீட் பண்ணாலே போதும். அப்படியே வந்து மனசுல அப்படியே பதிஞ்சிடும். ஸோ, அதனால 2, 3 புக்ஸ வந்து ரெஃபர் பண்ணி நீங்க நோட்ஸ் வந்து உங்களுக்கு புரியிற மாதிரியான முறையில நீங்க நோட்ஸ் எடுத்து நீங்க வந்து எழுதி வச்சீங்கன்னா, அது வந்து ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ, அதனால கண்டிப்பா நீங்க 2, 3 புக்ஸ ரெஃபர் பண்ணணும். எனக்கு வந்து புக்ஸ் கிடைக்கல அப்படிங்கக்கூடிய பட்சத்தில வந்து நீங்க ஆன்லைன்ல நெறைய வந்து புக்ஸ் வந்து குடுக்குறாங்க. ஸோ, அந்த புக்ஸ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அதுக்கான லிங்க்ஸ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். நீங்க அத டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ, அதில வந்து உங்களோட சிலபஸ் வைஸ் எந்தெந்த டாபிக் தேவை இருக்கோ, அத மட்டும் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க வந்து ரெஃபர் பண்றது நல்லது. ஸோ, அப்படி நீங்க ரெஃபர் பண்ணா தான் அந்த 39 வேக்கன்ட்ல நம்மளும் ஒரு ஆளா வர முடியும். ஸோ, அத கண்டிப்பா நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெஸ்ட் யுவர் நாலேட்ஜ் அபவுட் வாட் டிட் யூ லேர்ன் யூசிங் ஆன்லைன் மார்க் டெஸ்ட். ஸோ, நீங்க வந்து ஒரு டாபிக் நல்லா படிச்சு முடிச்சுட்டீங்க. அந்த டாபிக்க வந்து நீங்க வந்து எப்படி படிச்சிருக்கீங்க? எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க? அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து டெஸ்ட் பண்றது நல்லது. ஸோ, நீங்க வீட்ல இருந்து ரெஃபர் பண்றவங்களுக்கு எப்படி டெஸ்ட் பண்ண முடியும்? ஸோ, அதுக்கு வந்து நெறைய ஆன்லைன் வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ, அந்த ஆன்லைன் வெப்சைட்ஸ யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டெஸ்ட் பண்றது நல்லது. ஸோ ஸோ, அத நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டேக் அவுட் த ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ். கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஸோ, அது இருந்தா தான் எப்படி கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி இருக்குது, ரொம்ப கடினமா இருக்குதா, ஈஸியா இருக்குதா, எந்தெந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க, ப்ராக்டிகலா கேட்டிருக்காங்களா, நெறைய ப்ராப்ளம் சால்விங்கா வந்திருக்கா, அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில் உங்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும். ஸோ, அதனால புதுசா எக்ஸாம் எழுத போறவங்களா இருந்தாலும் சரி, நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்க இருக்கிறவங்களாலும் சரி, நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இது என்னோட ஒரு பிக் அட்வைஸ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க சப்ஜெக்ட் வைஸ் ஆட்டு அத வந்து பிரிச்சு எடுத்துக்கிடணும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து 2 எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ, அந்த 2 எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்ஸையும் நீங்க வந்து சப்ஜெக்ட் வைஸ் ஆட்டு என்ன செய்றீங்க அப்படின்னா, அத வந்து பிரிச்சு பிரிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. இப்போ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் தனியா நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தனியா நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. சி பிளஸ் பிளஸ் தனியா நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. ஸோ, அப்படி அந்த நோட்ஸ் எடுத்திருக்கோம் இல்லையா? அதுக்கு ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து நீங்க இந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிருங்க. அப்பதான் நீங்க அந்த நோட்ஸ வந்து ரெஃபர் பண்றும்போது, அந்த குறிப்பிட்ட ஒரு டாபிக் நீங்க ரெஃபர் பண்றீங்க அப்படின்னா, அந்த டாபிக்க முடிச்ச உடனே அந்த பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ ஒருக்கா நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஸோ, அப்படி நீங்க படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஓகே ரொம்ப டிஃபிகல்ட்டா கொஸ்டின்ஸ் இருக்குது. இல்ல கொஞ்சம் கஷ்டமா கேட்டிருக்காங்க, கொஞ்சம் ஈஸியா கேட்டிருக்காங்க. எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு மெத்தட் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ, அதனால கொஸ்டின் பேப்பர்ஸ வந்து நீங்க வந்து கண்டிப்பா என்ன பண்றீங்க பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ எடுத்து அத வந்து பிரிண்ட் அவுட் எடுத்தோ அல்லது அத வந்து நீங்க ரிட்டனாவோ என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு டாபிக் வைஸாட்டு அத பிரிச்சு பிரிச்சு நீங்க வந்து நோட்ஸ் எடுக்கும்போதே நீங்க ஃப்ரண்ட் பேஜ்ல பேஸ்ட் பண்ணி நீங்க ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மொத்த கொஸ்டின் பேப்பர்ஸையும் நம்ம வந்து ஒரு வாட்டி, 2 வாட்டி ரீட் பண்றத விட, அந்த டாபிக் வைஸ் நீங்க பிரிச்சு பிரிச்சு நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ, அப்ப நீங்க ஒரு டாபிக்க படிச்சு முடிச்ச பிறகு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கொஸ்டின் பேப்பர்ஸே ஒருக்கா ரீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிராக்டிஸ் த பிராக்டிகல் கொஸ்டின்ஸ் இன் பிரிப்பேர்ட் அப்ளிகேஷன்ஸ் சச் அஸ் ஆரக்கிள், சி பிளஸ் பிளஸ், HTML, ஜாவா எக்ஸெட்ரா. ஸோ, இது சிலர்ட்ட வந்து இது பண்ண முடியுமா என்னன்னு சொல்ல தெரியல. சிலருக்கு சிஸ்டம் இருந்துன்னா இத வந்து ஈஸியா வந்து செய்திடலாம். சிலருக்கு வந்து இந்த மாரி பண்ண முடியாது. ஸோ, பிராக்டிகலி நீங்க பண்ணும்போது, அது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ, நார்மலா தியரிட்டிக்கலா வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கும், இப்போ சி பிளஸ் பிளஸ பொறுத்தவரைக்கும் தியரிட்டிக்கலா படிக்கிறதுக்கும், அத வந்து கோட் வைஸா ஒரு 4 நேரம், 5 நேரம் வந்து பிராக்டிகலி நீங்க வந்து ஒரு சிஸ்டத்துல வந்து எக்ஸிக்யூட் பண்ணி அத டீபக்கிங் பண்ணும்போது, அதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஸோ, அப்படிங்கச்சுல சி பிளஸ் பிளஸ், ஆரக்கிள் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, அதனோட அவுட்புட் என்ன? அதனோட எரர வந்து கரெக்ட் பண்ணுங்க. அப்படிங்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு நம்ம வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். ஸோ, அதனால நீங்க பிராக்டிகலி வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது, அது இன்னும் ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, கிரியேட் த டேபிள் அண்ட் ரைட் த கம்பேரிசன் ஆஃப் பர்ட்டிகுலர் டாபிக். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு டாபிக் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நெட்வொர்க்கு, அதில வந்து ரூட்டர், ஸ்விட்சஸ், ஹப்பு இப்படி நெறைய வரும். ஸோ, இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு
டேபிள்ல வந்து போட்டு ரூட்டர், ஹப்பு, ஸ்விட்சஸ் அப்படி தனித்தனியா போட்டு, அதனோட கம்பேரிசன வந்து நீங்க ஒத்து ஒத்து எழுதலாம். இது வந்து நெட்வொர்க்கிங்க பொறுத்தவரைக்கும். ஆப்பரேட்டிங் சிஸ்டத்த பொறுத்தவரைக்கும் டைம் ஷேரிங் சிஸ்டம், அ அப்புறமா மல்டி ப்ரோகிராமிங் சிஸ்டம், மல்டி ப்ராசஸிங் சிஸ்டம், பேரலல் சிஸ்டம். ஸோ அதனோட நேம் என்ன? அதுக்கு வேற ஏதாவது நேம் இருக்குதா? அது எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுது? அப்படிங்கக்கூடிய அந்த ஃபுல் டீட்டெயில நீங்க வந்து ஒரு டேபிள் வைஸா போட்டு கம்பேர் பண்ணி நம்ம எழுதும்போது 4, 5 பேஜ் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு புக்ல ரெஃபர் பண்றதுக்கும், இத வந்து ஒரு டேபிள் கன்டென்ட்லயே நம்ம பார்த்து படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ டக்குன்னு பார்த்து நீங்க வந்து உடனே என்ன செய்யலாம், ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ அதனால படிக்கச்சுமே வந்து அத கம்பேர் பண்ணி நீங்க வந்து ஒரு டேபிள் போட்டு நீங்க எழுதுனீங்கன்னா, அது இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி நீங்க டேட்டா ஸ்ட்ரக்சர்லயும் அசிம்ப்டோட்டிக் நோட்டேஷன், அதில் அந்த ஒமேகானா என்ன, தியட்டானா என்ன, இது எல்லாத்தையுமே நீங்க அதே மாதிரி தனித்தனியா போட்டு, அ சார்ட்டிங்கா இருக்கட்டும், சர்ச்சிங்கா இருக்கட்டும், சார்ட்டிங்க பொறுத்தவரைக்கும் மெர்ஜ் சார்ட், ஹீப் சார்ட் அப்படி நெறைய சார்ட் இருக்கு. ஸோ அதுக்கு ஒவ்வொன்னுக்குமே வந்து டைம் அனாலிசிஸ்னா என்ன, இ அவ் அந்த மாதிரி தந்திருப்பாங்க. ஸோ அந்த அசிம்ப்டோட்டிக் நோட்டேஷன்லாம் தனித்தனியா நீங்க பிரிச்சு நீங்க வந்து எழுதி நீங்க ரெஃபர் பண்ணும்போது, அது இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டடி த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பேசிக் கொஸ்டின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இது வந்து நமக்கு 20 மதிப்பெண்கள் தான் ஜிகே பொறுத்தவரைக்கும் கேட்குறாங்க. ஒண்ணு வந்து கரண்ட் அஃபேர் கேட்குறாங்க. அப்புறமா வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இன்னொன்னு எஜுகேஷனல் சைக்காலஜி இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ அந்த ஜிகேல தான் கரண்ட் அஃபேர் அண்ட் அ கரண்ட் அஃபேர், அதுக்கப்புறமா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ஜெனரல் சயின்ஸ்லேருந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு படிச்சுட்டே இருந்தீங்கன்னா, மற்ற 130 மதிப்பெண்களில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் ஆகிடும். ஸோ அதனால பேசிக்காக உள்ளதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேசிக்காக என்னென்ன இருக்குது, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள்லாம் என்ன, அது வந்து எந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய டீட்டெயிலை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. அதே மாதிரி கரண்ட் அஃபேரும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, லேண்ட் எஜுகேஷனல் சைக்காலஜி பேசிக் கொஸ்டின்ஸ். அதுவும் பேசிக்காக உள்ள கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போதும். ரொம்ப வளவளன்ட்டு எல்லாத்தையும் போட்டு நீங்கள் படிக்கும்போது அந்த 130 மதிப்பெண்களில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் ஆகிடும். ஸோ டைம் நல்லா வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால பேசிக்காக உள்ளதை படிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் என்னென்னா, ரிவைஸ் த யூனிட் வைஸ் டாபிக் ஆஃப்டர் யூ கம்ப்ளீட்டட் த டாபிக் இன் யூனிட் வைஸ். ஒரு டாப்பிக்கை நீங்கள் நல்லா ரெஃபர் பண்ணிட்டே வரீங்க. ஸோ அப்படி ரெஃபர் பண்ணிட்டு வரும்போது, ஒரு டாப்பிக்கே 1 வீக்ல முடிச்சுட்டீங்க. அப்போ வந்து அந்த 1 வீக் எண்ட் ஆஃப் த வீக்ல வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த என்னென்ன நீங்க படிச்சீங்களோ, அது அவ்வளத்தையும் ஒருக்கா ரிவைஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு டாப்பிக்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு வந்து லாஸ்ட்ல நீங்க முடிக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல கம்ப்ளீட் டாப்பிக்கையும் ஒருக்கா ரிவைஸ் பண்ணீங்கன்னா, அது அப்படியே மனசுல ஆயிடும். ஸோ அதனால அந்த டாப்பிக்க முடிக்கக்கூடிய சமயத்துல கம்ப்ளீட்டா ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு, ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பண்ணீங்கன்னா, இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெண்ட் மோர் டைம் ஃபார் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இப்போ வந்து C++, அதுக்கப்புறமா நெட்வொர்க் இதுக்கெல்லாம் வந்து 20 மார்க் கேட்குறாங்க. ஸோ அதனால அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ கொஞ்சம் கடினமான டாபிக்ஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலேயும் நீங்கள் அதை வந்து நல்லா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ C++ல வந்து போஸ்ட் ஃபிக்ஸ், ப்ரிஃபிக்ஸ் இதெல்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து என்னடா இது என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா, அங்கே போய் போஸ்ட் ஃபிக்ஸ்னா எப்படி வரும், ப்ரிஃபிக்ஸ்னா எப்படி வரும் அப்படிங்க கூட தெரியாமலே நிறைய பேர் வந்து மார்க்ஸ் விட்டுருவாங்க. அதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒன்று. ஸோ அதனால அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ கன்ஸ்ட்ரக்டர், டிஸ்ட்ரக்டர் இருக்குது. ஸோ அதுக்கான கான்செப்ட் என்ன, காப்பி கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, ஸோ அந்த மாதிரி டீட்டெயில் இதெல்லாமே வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இதெல்லாம் பாயிண்டர்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, எது இம்பார்ட்டண்ட்டாக தெரியுதோ அதை மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் ஒருக்கா ரெஃபர் பண்ணிங்கன்னா போதும். இதெல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே ஈஸியாக புரியும். ஸோ அதனால எப்போவுமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இந்த கண்டென்ட் எல்லாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அது கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிக்கிறது நல்லது. அப்புறமா தி எக்ஸ்பான்ஷன் வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஜேபிஇஜியோட எக்ஸ்பான்ஷன் என்ன, ஜிப் ஃபைலோட எக்ஸ்பான்ஷன் என்ன, இதெல்லாம் வந்து லாஸ்ட் இயர் கேட்டாங்க. ஸோ அதனால பிஎன்ஜி ஃபைலோட எக்ஸ்பான்ஷன் என்ன, பிஎஃப்ஏயோட எக்ஸ்பான்ஷன் என்ன, அதே மாதிரி கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கில் நிறைய எக்ஸ்பான்ஷன் வரும். டிசிபி ஐபி ப்ரோட்டோகாலோட எக்ஸ்பான்ஷன் என்ன, அதே மாதிரி எஃப்டிபியோட எக்ஸ்பான்ஷன் என்ன, ஹெச்டிடிபியோட எக்ஸ்பான்ஷன் என்ன, ஸோ இப்படி நிறைய எஸ்எம்ஏபியோட எக்ஸ்பான்ஷன் என்ன. ஸோ அதாவது நீங்கள் படிக்கச்சுமேயே எக்ஸ்பான்ஷன் வந்து அப்படின்னா ஒரு நோட்லேயே தனி பேஜில் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போட்டு நீங்கள் படிக்கச்சுமே வரக்கூடிய அந்த எக்ஸ்பான்ஷனை ஒருக்கா பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டாக ஒருக்கா ஓவர்வியூ பண்ணினீங்கனாலே போதும், ஈஸியாக என்னாச்சு இதெல்லாம் படிச்சிடலாம். ஸோ அதனால் அந்த எக்ஸ்பான்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் படிக்கணும். அப்போ நான் வந்து ஒரு அட்லீஸ்ட் 2 மார்க் அது எடுக்க முடியும். நான் அதுலேருந்து ஒரு 3 கொஸ்டின் கிட்ட கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த எக்ஸ்பான்ஷனை நீங்கள் வந்து என்னத்துக்கு அப்படின்னு விடாமல் அந்த எக்ஸ்பான்ஷனே நீங்கள் ப்ரீஃபாக தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது.
நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பிராக்டிஸ் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் லாஜிக் டேபிள், கேமேப் இதெல்லாம். ஸோ லாஜிக்கல் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ பொறுத்தவரைக்கும் அந்த லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன், அந்த சாரி அந்த பூலியன் எக்ஸ்பிரஷன் என்னன்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா அந்த பிஓஎஸ் ஃபார்ம்னா என்ன, எஸ்ஓபி ஃபார்ம்னா என்ன, கேமேப் முக்கியமா கேமேப் தான். கேமேப் வந்து நெறைய பேர் கண்டுக்கவே மாட்டாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். நீங்க இத ரொம்ப பிராக்டிஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ நானுமே இந்த மாரி தான் பண்ணேன். இந்த தப்பு பண்ணேன். என்னன்னா, அத வந்து ரொம்ப பிராக்டிஸ் பண்ணாம போயிட்டேன் நான். அங்க போய் எக்ஸாம் இருக்கச்சுமே எனக்கு ரொம்பவே சந்தேகம். இது வருமா? அது வருமா? அப்படின்ட்டு ரொம்ப டவுட் வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ, அதனால நீங்க ரொம்ப பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்தவரைக்கும் திரும்ப திரும்ப நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் அ ஒரு கணக்கு மாதிரி நம்ம செஞ்சு செஞ்சு பார்க்கும்போது, இது ஈஸியா வந்து புரியும். ஸோ, அதனால டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ பொறுத்தவரைக்கும் தியரட்டிக்கலா விட இந்த ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின்ஸ் தான் நெறைய கேட்குறாங்க. ஸோ, அதனால நீங்க வந்து கணக்கு மாதிரி நீங்க திரும்ப திரும்ப எழுதி எழுதி நெறைய சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணீங்க அப்படின்னா, இது வந்து ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இன்னொரு முக்கியமான அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு யூனிட்டும் முடிச்ச உடனே நீங்க ஒரு ரிவைஸ் பண்ணுங்க. ஒரு ஆன்லைன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுங்க. ஸோ, அப்படி நீங்க திரும்ப திரும்ப படிக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு மார்க் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சாரி ஈஸியா வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். நீங்க அந்த 39 வேக்கண்ட்ல நீங்களும் ஒரு ஆளா வந்துடலாம். ஸோ, இந்த அட்வைஸ் உங்களுக்கு வந்து புடிச்சிருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ, புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள கண்டிப்பா பதிவிடுங்க. இந்த இது ஓகே இது நல்லாயிருக்கு. இல்ல இத விட இன்னும் நீங்க பிரீஃபா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்டின்னு உங்களோட கருத்துக்கள கண்டிப்பா குடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க் யூ.